இன்று உங்கள் வாழ்க்கையிலே அநேக நாட்களாக அநேக பிரச்சனைகளுக்கான பிரதான காரணம் என்னவென்றால் நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருப்பது. அம்மா, கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்காமல் இருப்பது அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு பிரதான காரணம். உங்கள் பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஏர்போர்ட்ல இருக்காங்க. அதாவது எபிரேயர்கள் ஒரு ஏர்போர்ட்ல அவர்கள் பிரயாணம் செய்ய வந்தபோது சில பேர் அந்த டெரரிஸ்ட் திடீரென்று அந்த ஏர்போர்ட் அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த இந்த எபிரேயர்களை ஒரு ஹால் அப்படியே அடைச்சு வச்சுட்டாங்க. அவர்களுடைய கோரிக்கைகளை வெளியே தெரிவித்தார்கள். நீங்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினாலே தவிர இவர்களில் ஒருவனும் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை வெளியே அனுப்பினாங்க. ஹால் முழுக்க எபிரேயர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில் இந்த டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னா ஜனங்களுக்கு மத்தியில் இருக்காங்க. அதனால அதெல்லாம் முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்த அந்த கமாண்டோஸ் ஒரு முடிவு அப்படி எடுத்துட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் துணிச்சிட்டாங்க. ஹால்ல சிக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் மத்தியில கருப்பு ஆடுகளாக டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. ஒருவேளை தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு மத்தியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அது சாத்தியமே படாது. அதாவது அவங்க எங்க இருக்கிறாங்களோ அது தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்க வந்த ஒரு கமாண்டோ ஆபீசர் அவர் சத்தமா ஒரு வார்த்தையை சொன்னாரு எபிரேயர் பாஷையில. இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வெளியூருக்காரங்க, வேற தேசத்து ஆட்கள். எபிரேயர் மொழியில சத்தமா கத்துனாரு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துலயே ஒரே அடியாக கீழே தரையில உட்காருங்க அப்படின்னு கத்துறாரு. அது யாருக்குங்க புரியாது? எபிரேயருக்கு மாத்திரம்தான் புரியும். டெரரிஸ்ட் யாருக்கும் அது புரியவே இல்லைங்க. திடீர்னு எல்லாரும் அப்படியே அந்த எபிரேயர்கள் உட்காந்துட்டாங்க. இப்போ நிக்கிறது யாருங்க? இந்த டெரரிஸ்டுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே சுட்டு தள்ளிட்டாங்க. அங்கே வந்தது 5 டெரரிஸ்ட். ஆனால் செத்து போனது மாத்திரம் 8 பேர் செத்து போனார்கள். டெரரிஸ்ட் எத்தனை பேருங்க? 5 பேரு. செத்தது எத்தனை பேரு? 8 பேர். இந்த 3 பேர் எதற்காக மரித்தார்கள் தெரியுமா? எபிரேயர்களே, இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்க என்று அவர்கள் சொன்ன உடனே எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க. அந்த 3 பேரும் ஒரு இடத்துல அப்படி நின்னுக்கிட்டு, நாம எதுக்குங்க உட்காரணும்? யாரோ சொல்றாங்க உட்காரணுமா நாம? போடா, எதுக்கு உட்காரணும்? சும்மா நிக்கலாம். அப்படியே முட்டாள்தனம் சாகுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. அவர்கள் கேட்டிருந்தால், வார்த்தைக்கு செவி சாய்த்திருந்தால் உயிர் பிழைத்திருப்பார்கள். மீண்டும் சொல்கிறேன், என் இயேசுவின் வார்த்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். பொன்னை போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் இங்கே வாழுவோம். இந்நாளிலே என்னுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போவதற்கு, நடுத்தெருவில் வந்து நிற்பதற்கு காரணத்தை நான் சொல்ல வைப்போ, தேவனுடைய வார்த்தையை நீ கண்டுக்கவே இல்லை. தேவன் உன்னோட கூட அவர் பேசினால், உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளை சொன்னாலும், எந்த பாவத்தை விட்டு நீ விலக வேண்டும் என்று அந்த பாவத்தை குறித்து தெளிவாக பேசுகிறாரோ நீ கேட்கறதில்ல, கீழ்படுகிறதில்லை. அதனால தான் கீழே விழுந்து போகிறீர்கள். ஆரோக்கியம் சரியில்லாமல் கீழே விழப் போகிறீர்கள். பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாமல் கீழே விழப் போகிறீர்கள். அட்லீஸ்ட் வயிறார நீங்கள் சாப்பிட முடியாமல் வீட்டில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து நீங்கள் விழப் போகிறீர்கள். எத்தனை காலத்துக்கு இப்படி வாழ போறீங்க? எத்தனை காலத்துக்கே உனக்கு இந்த குஷ்டரோகம்? எத்தனை காலம்? ஒரு விசை அவர் சொல்றபடி செய்தால் நலமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. கர்வம் என்ன செய்யும்? கீழ்ப்படிய விடாது, கீழ்ப்படிய விடாது. ஆனால் தாழ்மை குணம் உள்ளவன் என்னங்க சொல்வான்? சரி, நீங்க சொல்றீங்க தானே, செய்றேன் அதையே. தாழ்மை குணம் என்னங்க செய்யும்? நீ கீழ்ப்படுகிற விதத்திலே செய்யும். போனாங்க, யோர்தான் நதியில குதிச்சாங்க, 7 முறை முங்கி எழுந்தாங்க. 7வது முறை வெளியே வரும்போது தன்னுடைய தோல் சரீரம் முழுவதும் பச்சை குழந்தையின் சரீரத்தைப் போல மாறிவிட்டது. கத்திக்கிட்டே இருக்கான். ஐயா என்ன ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க. என்ன ஆச்சுயா? கீழ்படிந்தாலே போதும் குணமாயிருவேன்னு சொன்னீங்க. கீழ்படிந்தேங்க, குணமாயிட்டேங்க. இப்போ என் சரீரம் பச்சை குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. அற்புதம் நடந்துவிட்டது. என் தேவன் என்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார்.
அது எப்போ சாத்தியமாகும் தெரியுமா? நீ அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது சாத்தியமாகும். இந்நாளிலே உன் கர்வத்தை நீ விட்டு விலகி, உன் திமிர்வாதத்தை நீ விட்டு விலகி தாழ்மை குணத்தை கொண்டிருப்பாய் என்றால் என் தேவன் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போகிறார். வாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். உங்க வார்த்தையை கேட்டு உமக்கு கீழ்ப்படுகின்ற மனதை எங்களுக்கு தந்தருளுங்க அப்பா. தெரிந்தோ தெரியாமலேயோ தவறுகளை செய்திருக்கிறோம் அப்பா. அதற்கு ஏற்றபடி சிச்சையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. நாகமானை சுகமாக்கினீரே, என்னையும் குணமாக்குங்கப்பா. என் சூழ்நிலைகளை மாத்துங்கப்பா. என் குடும்பத்தையே மாத்துங்க ஆண்டவரே. என் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை மாத்துங்கப்பா ஐயா. ஒரே ஒரு விஷயம் என்ன சந்திங்க ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிற குணத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. உம்முடைய மகனாக மகளாக உண்மையாக வாழும் பாக்கியத்தை தந்தருளுங்க. நாங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை ஒளித்து வைக்காமல் பகிர்ந்து தரும் மனதை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.